அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அநியாயம் என்ற வார்த்தைக்கு இஸ்லாமிய அகராதியில் ஸுல்ம் என்று பெயர் உண்டு. அநியாயக்காரர்கள் ஸாலிம் என்று இஸ்லாமிய அகராதியில் அழைப்பதுண்டு. ஏராளமான ஹதீஸ் தொகுப்பிலிருந்தும் குர்ஆன் வசனங்களிலிருந்தும் நாம் பார்க்கின்றோம், ஸுல்ம் என்று சொல்லக்கூடிய அநியாயம் எப்பேற்பட்ட ஒரு பாதகமான செயல் என்பதனை நாம் காண முடிகின்றது. குறிப்பாக அந்த ஸுல்ம் அதை பற்றி வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் நாம் பார்க்குறோம் அப்படின்னாக்கா, லுக்மான் அலைஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், லுக்மான் என்ற ஒரு நல்லடியார் இருந்தார். அந்த நல்லடியார் தன்னுடைய பிள்ளைக்கு நல்லுபதேசம் செய்யும் பொழுது மிக பிரதானமாக ஒரு அநியாயமாக அவர் சுட்டி காமிப்பது இன்ன ஷிர்க ஸுல்முல் அதீம் அப்படி என்பதாக, அநியாயத்திலேயே மிகப்பெரிய அநியாயம் என்பது அல்லாஹுக்கு இணை வைப்பதாக என்று அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு செய்யக்கூடிய உபதேசத்தை அல்லாஹ் சிலாகித்து தன்னுடைய குர்ஆன் வசனங்களில் குறிப்பிடுகின்றான். மேலும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கஷ்டமான காலத்தில் அவர்களுடைய மீனுடைய வயிற்றுக்குள் அகப்பட்டு இருக்கும் பொழுது அவர் கேட்ட பிரார்த்தனை என்னவென்றால், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் என்பதாக. நிச்சயமாக வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. நிச்சயமாக நாங்கள் செய்யக்கூடிய அநியாயக்காரர்களில் ஒருவராக ஆகிவிட்டோமே என்று வருந்தி அவர்களுடைய பிரார்த்தனையை மேற்கொண்டார் என்பதனை எல்லாம் குர்ஆன் வசனத்தை பார்க்கின்றோம். அநியாயம் என்பது உலமா பெருமக்கள் 3 தரமாக பிரிக்கின்றார்கள். ஒன்று, அல்லாஹுக்கு செய்யக்கூடிய அநியாயம். இரண்டாவது, தமக்கு தாமே செய்யக்கூடிய அநியாயம். மூன்றாவது, தன்னுடைய சகோதரர்களுக்கு, முஸ்லிம் மக்களுக்கு செய்யக்கூடிய, பிற மக்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்பது 3ஆக பிரிக்கின்றார்கள். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்றால், ஏற்கனவே லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பிரார்த்தனையை சுட்டி காண்பித்ததை போன்று, இன்ன ஷிர்க ஸுல்முல் அதீம், அநியாயத்திலேயே மிகவும் பிரதானமான முதன்மையான அநியாயமாக இருப்பது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதாகும். அவனுக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்பது அவனுடைய இடத்தில் பிறரை வைத்து, அது எந்த வகையாக வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரத்தில் அவனுக்கு இணையாக ஒருத்தவன் தனக்கு ஆட்சியை செலுத்த முடியும் என்று ஒரு எண்ணத்தை கொள்வதாக இருந்தாலும் சரி, உதவுவதில் அவனுக்கு ஈடாகவோ அவனுக்கு மிகராகவோ எவரேனும் உதவ சக்தி படைத்தார் என்று அவனுடைய ஷிஃபாத்துகளை, அவனுடைய நற்பண்புகளை பிறர்களிடம் ஒப்பிடக்கூடிய எந்த அநியாயமாக இருந்தாலும் அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு செய்யக்கூடிய அநியாயமாக இருக்கின்றது. அது மிகவும் பிரதானமான முதன்மையான அநியாயமாகவும் இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து தமக்கு தாமே செய்யக்கூடிய அநியாயம். ஒரு நல்லடியான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தமக்காக கட்டளையிட்டக்கூடிய நல்ல ஒரு ஏவல்களையும் சரி, தடுத்திருக்கக்கூடிய தீமையான விஷயங்கள் அனைத்திலும் அவன் வரம்பு மீறினான் என்றால் அது நிச்சயமாக அவனுக்கே அவன் செய்யக்கூடிய அநியாயமாக இருக்கின்றது. ஒரு விபச்சாரத்தில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, ஒரு தொழுகையை புறக்கணிப்பதில் இருந்தாலும் சரி, இல்லை வட்டியில் ஈடுபடுவதாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அவனே செய்யக்கூடிய, அல்லாஹ் தடை வைத்து இருக்கக்கூடிய விஷயத்தை அவன் முற்படுத்தும் பொழுது அவனுக்கே செய்யக்கூடிய அநியாயமாக அது ஆகிவிடுகின்றது என்பதனை நாம் இரண்டாவதாக பார்க்கின்றோம். மூன்றாவதாக, பிறருக்கு செய்யக்கூடிய அநியாயம். பிறருக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்பது எந்த அளவுக்கு ஒரு மிக பாதகமான செயல் என்றால், ஹஜ்ஜத்துல் விதா என்று நம்ம வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க ஒரு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நிகழ்த்தப்பட்ட இறுதி பேருரை, தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் போது அவர் பேருரை நிகழ்த்தினார். அதில் என்ன முதன்மையாக சொன்னார் என்று பார்க்கும்பொழுது, ஸலவாத்துல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன சொன்னார்? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ஹராமாக விட்டான் என்பதாக. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய அவனுடைய உயிருக்கு அவன் உத்தரவாதமாக இருக்க வேண்டும். அவனுடைய உயிரை பங்கம் செய்வதற்கு இந்த முஸ்லீம் ஹராமாகிவிட்டான். அந்த முஸ்லீமுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கு இந்த முஸ்லீம் ஹராமாகிவிட்டான். அந்த முஸ்லீமுடைய மானபங்கம் செய்வதற்கு இந்த முஸ்லீம் ஹராமாகிவிட்டான் என்பதாக அந்த இறுதி பேருரையின் போது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஒரு விஷயத்தில், அந்த பயானில், அந்த பேருரையில் இதை குறிப்பிடுகின்றாங்க. அப்படின்னாக்கா அது எந்த அளவுக்கு முக்கியம். ஒரு பிற முஸ்லீமுடைய மானத்தையும், பிற முஸ்லீமுடைய உயிரையும், பிற முஸ்லீமுடைய சொத்துகளையும் அவன் கையாண்டால், அனுமதியின்றி கையாண்டான் என்றால் அதுவும் ஒரு துலும், அது மிகப்பெரிய ஒரு அநியாயமாக கருதப்படுகின்றது. வட்டியிலேயே மிகப்பெரிய ஒரு வட்டி எதுவென்றால்
வட்டி என்றாலே ஒரு பெரும்பாவம் தான். அந்த வட்டியிலேயே மிகப்பெரிய வட்டி என்பது அந்த சக முஸ்லிம்களுடைய மானத்தை மானபங்கப்படுத்தி அவனை அசிங்கப்படுத்துவதாக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமியிருக்கின்றார்கள். அதேபோல் ஒரு முஸ்லிமுடைய ஒரு உயிரை எவனேனும் அநியாயமாக கைப்பற்றால், அநியாயமாக கொன்றுவிட்டால் அவனுக்குடைய இருப்பிடம் நரகமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆன் வசனத்தில் சொல்லி காமிக்கின்றான். ஒருவேளை அந்த நரகத்தில் அவன் தங்குமானால் இதன் காரணமாக அவனுக்கு அது நிரந்தரம் நரகமாக ஆக்கப்படுகின்றது. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கோபம் அவன் மீது ஏற்படுகின்றது. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு லஅனத், அவனுடைய மிகப்பெரிய ஒரு சாபம் அவன் மீது உண்டாகின்றது. அதற்கும் மேல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தண்டனை அவன் மீது கடமையாக்கப்படுகின்றது என்பதாக மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தன்னுடைய பிற முஸ்லிம்களுடைய உயிர் விஷயத்தில் விளையாடுவது எவ்வளோ ஒரு பாதகமான செயல் என்பதனை, இவ்வாறு அநியாயம் என்பது எல்லா வகையிலும் மிக பிரதானமான இந்த 3 வகையான அநியாயங்களிலிருந்து நாம் தவிர்ந்து இருப்போமாயானில் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட அருள் கிடைத்து நாம் சுவனப்பிரதியில் நம்ம பிரகாசமாக நிம்மதியாக சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ளலாம் என்பது இந்த பயானுடைய ஒரு கருத்தாக கூறி உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.